உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இசையமைப்பாளர் உச்சத்துல இருப்பாங்க. இளையராஜா, A.R. ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, அது போல தற்போது இளைஞர்களின் பல்சை அறிந்தவர் அனிருத். இவரின் பாடல்கள் எல்லாமே அனைவரிடமும் நல்ல வரவேற்பு பெற்று வருது. இவர் தனுஷின் 3 படம் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமாக இருந்தாரு. பிறகு இவர்கள் கூட்டணியில் நிறைய படங்கள் வெளிவந்தது. பின்னர் இந்த கூட்டணி சில காரணங்களால தொடர்ந்து படங்களை செய்யல. மீண்டும் இந்த கூட்டணி இணைய இருக்கு. சிவகார்த்திகேயன் படத்திற்கு இசையமைச்சிட்டு வராரு அனிருத். இந்த அளவிற்கு வளர்ச்சி அடைய முக்கியமான காரணம் இவர் உச்ச நடிகர்களுக்கு இசையமைத்ததுதான். தமிழ் சினிமாவின் முக்கிய தூண்களாக இருக்கும் தளபதி படங்களுக்கு இசையமைத்ததன் மூலம் முன்னணி இசையமைப்பாளராக மாறி இருக்காரு. தற்போது சூப்பர் ஸ்டார் படத்திற்கு இசையமைச்சிட்டு வராரு. இவர் ஒரு சில படங்களில் மட்டுமே கமிட் ஆகியிருக்காரு. இந்த வருடத்தில் பொங்கலில் வெளியான பேட்ட படத்திற்கும் இவர் தான் இசையமைச்சிருந்தாரு. இவர் மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திற்கு இசையமைக்க இருக்காரு. இந்த படம் A.R. முருகதாஸ் இயக்கும் படம். அனிருத், A.R. முருகதாஸ் ஏற்கனவே கத்தி படத்துல ஒன்றா பணியாற்றி இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிய படம். இந்த படத்தின் பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஹிட் ஆகி இருந்தது. கத்தி படத்தின் தீம் மியூசிக் தளபதி ரசிகர்களின் ஃபேவரட்டான ஒன்றாக இப்போது வரை இருக்கு. அனிருத் கைவசம் தற்போது பல படங்கள் இருக்கு. அதிலும் எல்லாமே தமிழ் சினிமாவின் முக்கிய படங்களா இருக்கு. சூப்பர் ஸ்டாரின் 166வது படம் தெலுங்கில் நானி நடிக்கும் ஜெர்சி படத்திற்கும் இவர் தான் இசையமைச்சிட்டு இருக்காரு. சங்கர் இயக்கத்துல பிரம்மாண்டமாக உருவாகும் இந்தியன் 2 படத்திற்கும் இவர் தான் இசையமைக்க இருக்காரு. தற்போது வெளியாகியுள்ள சிவகார்த்திகேயனின் 17வது படத்திற்கும் இவர் தான் இசையமைக்கிறாரு. சிவகார்த்திகேயன் படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கி லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இதன் அறிவிப்பு சமீபத்துல வெளியானது. விக்னேஷ் சிவனின் முந்தைய படங்களான தானா சேர்ந்த கூட்டம், நானும் ரவுடிதான் போன்ற படங்களுக்கும் அனிருத் தான் இசையமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இவர் தளபதி விஜயுடன் மீண்டும் இணைவார் என எதிர்பார்க்கப்படுது. 2020ஆம் ஆண்டு வெளியாகும் முக்கிய படங்கள் இவருடைய இசையில் தான் வெளிவரும் என தெரியுது. தளபதி விஜய் தனது அடுத்த படத்திற்கான கதை கேட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதிலும் மோகன் ராஜா, கார்த்திக் சுப்ராஜ், சிவா போன்றவர்கள் பெயர்கள் அடிக்கடி வெளிவந்துட்டு இருக்கு. இந்த இயக்குனர்கள் எல்லோருமே அனிருத்துடன் ஏற்கனவே பணியாற்றிருக்காங்க. இதனால் தளபதியின் அடுத்த படத்தில் அனிருத் இசையமைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. தளபதி ரசிகர்களும் விஜய்க்கு அனிருத்தின் தீமை அதிகம் எதிர்பார்க்கிறாங்க. இந்த கூட்டணியில் படம் அமைந்தால் கண்டிப்பாக பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பை பெறும். தளபதி அனிருத் கூட்டணி கலக்கும் என எதிர்பார்க்கலாம்.